வந்து புதினா, கொத்தமல்லி தழை, இதுதான் தூதுவளை தழை. பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள்ளாக இருக்கும். நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு 2 தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது. எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஸ்டார் பூவு, ரோஜா இதழ், கல்பாசி நல்லா வணங்கிட்டு மிளகாய்த்தூள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இதில் அரைச்ச விழுது வணங்கிடுச்சு. இதில் அரைச்சி தேவையான தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டிங்கன்னா போதும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பனிக்காலத்தில் இந்த மாதிரி சமையல் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது.